நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு அவர் உங்களை நேசித்துக் கொண்டிருக்கிற ஒரு நல்ல அப்பா. आप सोच कर भी नहीं देख सकते हैं, उतना आपसे प्रेम करने वाला हमारा पिता महान है। ஸோ நீங்க அவர அறிகிற அறிவை இன்னும் அதிகமாய் தேடி, அவருக்குள்ள ஆழமாய் வளருகிற ஒரு அனுபவத்துக்குள்ள வரும்போது, அவர் உங்களை இன்னும் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். तो इसीलिए आप उसे उसकी जो जानकारी प्राप्त करने में और उसे उसे जानने में जो और भी गहराई में जाने पर आपको और भी आशीष के साथ जीवन को बिताने के लिए सहायता मिलेगी। ஸோ நேற்றைய தினத்தில நான் உங்களுக்கு சொல்லிக் குடுத்தேன். விசுவாசத்தை तो சொல்லுங்க. तो कल के दिन मैंने एक बात को बताया था विश्वास में விசுவாசத்தை காத்துக் கொள்வதற்கு உங்களுக்கு சரியான தியானம் தேவை. You need a right meditation. विश्वास को सुरक्षित रखने के लिए आपको सही मेडिटेशन की आवश्यकता है। मैंने कल इन बातों को मैंने आपसे कहा था। நீங்க எல்லாரும் தியானம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கீங்க. ஆனா அது உங்களுக்கே தெரியல. यहाँ देखिए आप तमाम लोग जो है ध्यान तो करते रहते हैं, परंतु ये बात आपको पता नहीं कि आप मेडिटेशन कर रहे हो, परंतु आपको ये बात पता ही नहीं कि आप मेडिटेशन कर रहे हो। வியாதியை தியானிக்கிறீங்க. आप बीमारी को ध्यान यानी कि मेडिटेशन कर रहे हो। தியானம் என்பது என்ன? எந்த ஒரு விஷயத்த நீங்க எடுத்துக்கிட்டு, அத வச்சு நீங்களே அத வந்து பேசி, பேசி உங்களுக்குள்ளேயே அத பத்தி பேசி, பேசி, அத கற்பனையின் வழியாக அதை பார்க்க ஆரம்பிக்கிறீங்க பாருங்களேன். ஏன்னா ஒரு டாக்டர் ஒரு ரிப்போர்ட்ட கையில குடுத்துட்டா, அதுக்கப்புறம் நீங்களே அது இப்படி ஆயி, அப்படி ஆயி, அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நீங்களே மனத்திலேயே பார்த்து முடிச்சிடுறீங்க பாருங்களேன். அதுக்கு பேர் தான் தியானம். ये ध्यान के जो बात है, जो शब्द, जो मेडिटेशन के जो शब्द है, इसका अर्थ क्या है? एक देखिए एक बात को लेकर जैसे कि डॉक्टर ने कह दिया कि आपको ये बीमारी है, ये बीमारी है जैसे डॉक्टर ने कह दिया उसके बाद जाकर उस बीमारी के बारे में सोचना और कल्पना करना, उसके बाद उसी पर अपने 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 जीवन को जो आप चलाते हैं उसी को जो है मेडिटेशन यानी कि ध्यान कहते हैं। ம். ஸோ எப்பவுமே அதையே நீங்க நெனச்சு, நெனச்சு, ஐயோ! எனக்கு இந்த வியாதி வந்துருச்சே, எனக்கு இந்த வியாதி வந்துருச்சே, அப்ப இப்ப அடுத்தது இந்த 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 இது நடக்கும் எனக்கு, அடுத்தது அது நடக்கும் எனக்கு, அப்படின்னு நெனச்சு உங்களுக்குள்ளேயே நீங்க வந்து டெவலப் பண்றீங்க பாருங்களேன். ஒரு விஷயத்த டாக்டர் ஒரு விஷயத்த உங்களுக்கு சொன்னாரு. ஆனா அத வச்சு நீங்களே உங்க கற்பனையில ஏகப்பட்ட விஷயங்கள டெவலப் பண்றீங்க பாருங்களேன். அதுக்கு பேர் தான் தியானம். यहाँ देखिए ये जो मेडिटेशन की जो बात आती है, जैसे कि डॉक्टर ने कहा कि आपको ये बीमारी है, उस बीमारी को आप जो है आप जो सोचते यानी कि कल्पना करते जो उस बीमारी को और भी आगे ले जाते हैं, उसी को ध्यान यानी कि मेडिटेशन कहते हैं। உங்க உணர்வுகளுக்குள்ள போய் அது கலந்து, உங்க உணர்வுகளும் சேர்ந்து அதோட சேர்ந்து வேலை செய்யுது. உங்க உணர்வுகளும் பயம்ங்கிற உணர்வு, கவலைங்கிற உணர்வு, ஐயோ! நான் இப்படி ஆயிட்டனேன்ற ஒரு உணர்வு. இந்த எல்லா உணர்வுகளும் அந்த கற்பனையோட உணர்வுகளும் இணைஞ்சு வேலை செய்யும்போது, அது தியானமா மாறிடுது உங்களுக்குள்ள. यहाँ देखिए वो जो आप जो मेडिटेशन किए, जो ध्यान किए हैं, वो जा कर आपके जो भावना के साथ जुड़ जाता है। जैसे कि डर की भावना, चिंता की भावना, ये सारे भावना के साथ डर कर कल्पना में जो आप सोचते हैं, समझते हैं, इसी को ध्यान यानी कि मेडिटेशन कहते हैं। இது வந்து நெகட்டிவா பண்றதுக்கு நம்ம நம்ம மனம் வந்து நல்லா பழகியிருக்கு பாருங்க. நெகட்டிவா ஒரு விஷயத்த தியானம் பண்ணணும்னா, அதுக்கு நம்ம மனசுக்கு ரொம்ப ஈஸி. ஏன்னா, நம்ம மனசுக்கு சின்ன வயசுல இருந்தே பயம் என்கிற உணர்வுக்குள்ள அது ரொம்ப ஆழமா இருக்கிறதுனால, அது ஈஸியா பண்ணும் அது. यहाँ देखिए ये तमाम चीजें जो है नकारात्मक जो बातों में जो है वो काम करने के लिए बड़े आसान होता है हमारे लिए, क्योंकि हम बचपन से ही डर की भावना में रहते हैं। इसलिए नकारात्मक सोच जो सोचने के लिए हमारे लिए बड़े आसान होता है। ம். ஸோ, அதே இது ஒரு விஷயத்த நீங்க பாசிட்டிவாக அதாவது ஒரு விஷயம் நல்லா நடக்கும். இல்ல ஒரு விஷயம் இப்படிதான் எனக்கு என் வாழ்க்கை இப்படி மாறிரும்னு நீங்க அதே தியானம் பண்ணுங்க அப்படின்னா, உங்க மைண்ட் ஓடாது.
परंतु ये एक बात जो सकारात्मक जो बात को अगर आपको सोचने के लिए हम कहते हैं, तो आपके मन जो है उसकी ओर नहीं लगता है। जैसे कि आपका जीवन बदल जाएगा, आप सुख शांति के जीवन बिताएँगे, आप धन-दौलत के जीवन बिताएँगे। आप सु ऐसा अगर हम बोलते हैं तो आप उस बात को मानते नहीं हैं, क्योंकि आपका मन जो है सकारात्मक तरफ में नहीं है। இப்ப ஆண்டவர் யோசுவா கிட்ட ஏன் சொல்றாரு? நான் உன் கூட இருப்பேன்னு சொன்ன பிறகும் ஆண்டவர் சொல்றாரு, நீ உன்னுடைய தியானத்த கரெக்ட்டா செய்யணும். உன்னுடைய மெடிடேஷனா என் வேர்ட நீ உன் மெடிடேஷனா ஏன் மாத்தணும்னு சொல்றாருன்னா, அப்பதான் அவனுடைய மைண்ட் என்ன ஆகும்னா, பாசிட்டிவாக அதாவது அவன் வழிய எப்படி வாய்க்க பண்ணணும், அவனுக்கு எப்படி புத்திமானாக நடந்து கொள்றது அப்படிங்கிற அந்த விஷயம் அவனுடைய எனர்ஜிக்குள்ள வர ஆரம்பிக்கும். அவனுடைய எமோஷன்ஸ் மாற ஆரம்பிக்கும். பாசிட்டிவ் எமோஷன்ஸ் அவனுக்குள்ள வர ஆரம்பிக்கும். यहाँ देखिए परमेश्वर कहता है कि मैं तेरे साथ हूँ। कहने के बाद ये भी कहता है कि तू रात और दिन जो है इस पुस्तक को मनन करना है। क्यों कहता है? क्योंकि जब व्यक्ति उस बातों को मनन करने लगता है, उस समय जो है वो उसके जीवन को आसान कर देता है और वो रास्ते को सीख जाता है। इसलिए परमेश्वर कहता है कि ये रात और दिन ये वचन तेरे मुँह से ना हटे। இப்ப உங்க கையில இவ்வளவு பெரிய வேதம் இருக்கு. இதுல இவ்வளவு வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கு. இந்த வார்த்தைகள சும்மா படிச்சுட்டு போறதுனால உங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. यहाँ देखिए इतना बड़ा पुस्तक जो है पवित्र शास्त्र आपके हाथों में है और इस पुस्तक को जो है ऐसे ही पढ़कर निकल जाने से इससे कोई लाभ आपको नहीं मिलेगा, परंतु इसे पढ़कर मनन करना है और उसे जो है अपने भावना में लाना है। இப்ப இந்த வசனத்த என்ன செய்யணும்னா, இந்த வசனத்தை எடுத்து உங்க और மனதுல வச்சு, எப்படி ஒரு டாக்டர் ஒரு வார்த்தை சொல்லிட்டா, அந்த வார்த்தைய வச்சு நீங்களே உங்க கற்பனையில ஐயோன்னு உணர்வுகளோட பெசஞ்சு அது அந்த டாக்டரோட ரிப்போர்ட்டையும் நம்ம எமோஷன்ஸையும் 2யும் கலந்தாதான். நல்லா கவனிக்கணும். எமோஷன்ஸையும் அந்த ரிப்போர்ட்டையும் ஒண்ணா கலக்கணும். எமோஷனோட ரிப்போர்ட் கனெக்ட் ஆகலன்னா உங்களுக்கு இது வராது. என்ன வராதுன்னா மெடிடேஷன் வராது. அத பத்தி உங்களால மெடிடேட் பண்ணி அத பெருசாக்க முடியாது. यहाँ देखिए वो डॉक्टर जो रिपोर्ट आपको दिया है और वो रिपोर्ट को लेकर आपके भावना के साथ अगर नहीं जोड़ेंगे तो आपके जो है वो जो आप मनन नहीं कर पाएंगे। वो रिपोर्ट और आपके भावना को दोनों जोड़ने से ही जो आप मेडिटेशन कर पाएंगे। இப்ப அந்த ரிப்போர்ட் கையில வந்த உடனே இப்ப அதுல எழுதி இருக்கு உங்க கிட்னில கல் இருக்கு, இல்ல அதுல எழுதி இருக்கு ஏதோ ஒண்ணு உங்க 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 உடம்புல கொலஸ்ட்ரால் கூடிருச்சு, இல்ல சுகர் கூடிருச்சு, ஏதோ ஒண்ணு அங்க எழுதி இருக்கு. அந்த எழுதி இருக்கிறதோட உங்க எமோஷன் சேரும் போது உங்க எமோஷன் ஈஸியா பயம்ங்கிறது ஏற்கனவே உங்களுக்குள்ள நிரம்பி இருக்கிறதுனால பயம் என்ன ஆகுதுன்னா உடனே போய் இந்த ரிப்போர்ட்டோட கனெக்ட் ஆகும். இந்த ரிப்போர்ட் கையில வருது, இந்த ரிப்போர்ட்டை படிக்கிறீங்க, படிச்சதோட சேர்த்து இந்த எமோஷன்ஸ் உள்ள போது, ரெண்டும் உள்ள போன உடனே அங்க ஒரு ரியாக்ஷன் நடக்குது. அந்த ஒரு ரியாக்ஷன்ல இருந்து பிறக்கிறது தான் மெடிடேஷன். அதை வச்சு அப்படியே உள்ளுக்குள்ள போய் தியானம் பண்ணி இல்லாத வியாதியை வர வச்சிடுறீங்க. சொல்லுமா. यहाँ देखिए आपको जो डॉक्टर की रिपोर्ट आपके हाथों में आता है, रिपोर्ट आपके हाथों में आने के बाद आपके भावना में आप इस भावना के साथ जोड़ देते हैं। भावना के साथ जोड़ने के बाद जो है आप मेडिटेशन करने शुरू कर देते हैं। அது ஏற்கனவே பயம் என்கிற உணர்வு உங்களுக்குள்ள ரெடியா இருக்கிறது. அந்த உணர்வு ஏற்கனவே இருக்கிறதுனால அந்த பயத்தை சப்போர்ட் பண்ற இந்த ரிப்போர்ட் உள்ள வந்த உடனே ரொம்ப ஈஸியா உங்களால அந்த மெடிடேஷனை பண்ண முடியுது. यहाँ देखिए ये दोनों जब जुड़ जाता है, जो रिपोर्ट और भावना दोनों जब जुड़ जाता है, भय आपके अंदर होने के कारण वो तुरंत जो है मेडिटेशन करने शुरू कर देता है। உங்க ஆத்மா தானாவே தியானிக்க ஆரம்பிக்கும். ஐயோ எனக்கு அடுத்து என்ன நடக்கும், அடுத்து என்ன நடக்கும், இது இப்படி ஆயிருமோ, அது அப்படி ஆயிருமோ அப்படின்னு அதுவே உள்ளுக்குள்ள எல்லாத்தையும் பிசைய ஆரம்பிச்சிடும். तो तुरंत जो है आपके मन जो है अपने आप में जो काम करने शुरू कर देता है। वो क्या होगा, ये क्या होगा, ये क्या होगा, वो क्या होगा, सबको मिलाने शुरू कर देता है आपका मन। இதே இப்ப ஆண்டவருடைய வார்த்தைய உங்களால ஏன் அப்படி மாத்த முடியல? ஏன் உங்க மெடிடேஷனா மாத்த முடியல? तो परमेश्वर के वचन को क्यों आप जो है मनन
के रूप में नहीं बदल पा रहे, यानी कि मेडिटेशन के रूप में नहीं बदल पा रहे हैं, ஏன்னா உங்க ஆத்துமாக்குள்ள இன்னமும் விசுவாசம், அதாவது தேவனுடைய வார்த்தை மேல உள்ள விசுவாசம் இன்னும் உள்ள இன்னர் சோலுக்குள்ள வரல. வெறுமனையா நாலேஜா தான் இருக்கே தவிர இன்னர் மேன்ல, உங்களுடைய ஆத்துமாவின் ஆழங்களுக்குள்ள இன்னமும் இந்த நம்பிக்கை வரல. இந்த வார்த்தை நிச்சயமா நிறைவேறும், இதை நான் எடுத்து தியானம் பண்ண முடியும் அப்படிங்கறதே இன்னும் உங்க சோலுக்கு தெரியல. அதனாலதான் यहाँ देखिए, ये परमेश्वर का जो वचन है, इस वचन को जो है आप अभी तक लेकर उसे इस्तेमाल क्यों नहीं कर पाए? क्योंकि आपके अंदर विश्वास की गति है, आपके अंदर विश्वास के प्रति विश्वास के प्रति नॉलेज यानी कि समझदारी है, परंतु विश्वास के प्रति आपको गति होने के कारण इस वचन को लेकर आप मनन नहीं कर पा रहे हैं। இப்ப பாருங்க, நம்ம மனசு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கு, தேவைகளை நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கு. ஏன்னா நம்ம மனசு பாத்தீங்கன்னா அதுக்கு பயமா இருக்கு, எங்க இருந்து வரும் எங்க இருந்து வரும்னு. ஆத்மாவுக்கு ஆழமான நம்பிக்கை, என் பரம பிதா இந்த காக்கா குருவிகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறாருன்னா அவர் எனக்கும் கொடுப்பாரு. அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, அவைகள் களஞ்சியத்திலே சேர்க்கிறதும் இல்லை. அப்படி இருந்து அவைகளை என் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார், அவைகளுக்கு என் பரமபிதா போஜனம் கொடுக்கிறார்னா என்னைய கைவிட்டுருவாரா அப்படிங்கிற உணர்வு உங்க ஆத்மாக்குள்ள இல்லாததுனாலதான் உங்க ஆத்மா பதறுது, கேள்வி கேட்குது, எப்படி வரும் எப்படி வரும்னு கேக்குது. यहाँ देखिए, हम जो लगातार चिंता करते रहते हैं हमारे जरूरत को लेकर कर, ये कहाँ से आएगी, ये कैसे मिलेगा, इस तरह लगातार हम चिंता और डर में रहते हैं, परंतु हमारे आत्मा के अंदर ये चीज हमें पता नहीं है कि जो परमेश्वर हमें सब कुछ दे सकता है। जो पक्षी को देखो, वो ना तो बोती है, ना तो काटती है, ना खलिहानों में वो जमा करती है, ऐसे बात हमारे अंदर नहीं है। हम जानते नहीं है कि हम पहचानते नहीं विश्वास के बारे में, इसलिए हम डरते हैं, घबराते हैं। மெடிடேட் யுவர் ஃபாதர், உங்கள் பிதா எப்படிப்பட்டவர் என்பதை தியானியுங்கள். तो पहले आप जो है वो मेडिटेशन कीजिए कि आपका पिता कैसा है और कौन है। உங்க அப்பா யாருங்கிறத தியானிக்க பழகுங்க. पहले आपका पिता कौन है इसे जानने के लिए पहले आप मेडिटेशन कीजिए। சோ பிதா எப்படிப்பட்ட, இயேசு சொல்றாரு பிதா எப்படிப்பட்டவர்னா அவர் எல்லாத்தையும் போஷிக்கிறாரு அப்படிங்கிற அந்த ஞானம் உள்ளுக்குள்ள வரும்போதுதான் கவலைன்ற ஒரு விஷயம் உங்க எமோஷன்ல இருந்து வெளியே போகும். உங்க எமோஷன்ல இருந்து கவலை வெளியே போனாதான் தைரியம்ன்றது உள்ள வரும். அப்பதான் நீங்க பாசிட்டிவா என்ன செய்ய முடியும்னா தியானம் செய்ய முடியும். நீங்கள் பாசிட்டிவான காரியங்களை உங்களுக்குள்ள பார்க்க முடியும். यहाँ देखिए, इसलिए यीशु कहता है कि तुम्हारा पिता कौन और कैसा है तुम जान लो, क्योंकि तुम्हारे अगर चिंता अगर दूर जाना है तो पहले आपको मेडिटेशन करना है। तुम्हारा पिता कौन है, तो तुम्हारा पिता कौन है जब तुमको पता हो जाएगा, तब तुम्हारे अंदर से जो चिंता है, डर है, ये सब दूर हो जाएगी। उसके बदले में आपको हिम्मत आ जाएगा, आप जो अपने आप में बहुत महान समझने लग जाओगे। அந்த தைரியம் உங்க மனதுக்குள்ள இந்த வசனம் உள்ள போகும்போது அந்த தைரியம்ன்ற எமோஷன் உள்ள இருக்கு பாருங்க, தைரியமா இருப்பீங்க. அந்த தைரியம்ங்கிற எமோஷன் இந்த வேர்டோட மிக்ஸ் ஆகும்போது, இந்த வார்த்தையோட கலக்கும் போது ரெண்டும் சேர்ந்து உங்க மனதுல பண்ணக்கூடிய ஒரு ரியாக்ஷன் இருக்கு பாருங்க, அது உங்க லைஃப்ல பெரிய அற்புதங்களை கொண்டு வந்து செயல்படுத்தும். यहाँ देखिए, ये जो हिम्मत की जो भावना है, ये जब आपके अंदर जब आ जाता है, वो जब काम शुरू कर देता है, उसके बाद आप जो है सबको तोड़कर बाहर निकलने की शक्ति आप में आ जाती है। What you meditate will manifest. Your meditation will manifest. நீங்கள் எதை தியானிக்கிறீர்களோ அதை நீங்கள் manifest பண்ண ஆரம்பிப்பீங்க உங்க லைஃப்ல. यहाँ देखिए, आप जो है जिस चीज को लेकर ध्यान करते हो यानी कि मेडिटेशन करते हो, उससे आपके जीवन में आप लेकर आ जाएंगे। What you meditate will manifest. आप जो कुछ मेडिटेशन करते हो उसे आपके जीवन में आप लेकर आ जाएंगे। சோ உங்க தியானத்தை முதல்ல மாத்துங்க. உங்க தியானம் சரியா இருந்தா உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன் சரியா இருக்கும். நீங்க எதை வெளிப்படுத்துறீங்கன்றது சரியா இருக்கும்.
यहाँ देखिए, इसलिए पहले आपके ध्यान को आप बदलिए, यानी कि आपके मेडिटेशन को आप बदलिए। आप जो मेडिटेशन करते हो उससे आप ला सकते हो। ம். आप யோசுவாவுக்கு ஏன் ஆண்டவர் வந்து நீ இரவும் பகலும் இந்த வேர்டை வச்சு தியானின்னு ஏன் சொன்னாருன்னா இதனாலதான். இப்படி நீ செஞ்சா உன் और வழியை நீ வாய்க்க பண்ணுவ. 2 விஷயம் சொல்றாரு. உன் வழி வாய்க்கும். நீ செய்யறது வாய்க்கும். எப்படி வாய்க்கும்? எதை நீ தியானிக்கிறியோ அது உன் லைஃப்ல மேனிஃபெஸ்டேஷனா வெளிப்படும். यहाँ देखिए, ईश्वर को क्यों परमेश्वर ने ये बात कहा था, ये पुस्तक तेरे मुंह से ये मुंह से ना निकले, रात और दिन इसका ध्यान कर, क्यों कहा? जो बात आप ये मेडिटेशन करते हो वो तुम्हारे जीवन के लिए एक मार्ग बन जाएगी। ம். அது உன் வழியை வாய்க்க பண்ணும். வாய்க்க பண்ணுனா நீ செய்யறதெல்லாம் நடக்கும். நீ என்ன நினைக்கிறியோ और அது அப்படியே மேனிஃபெஸ்ட் ஆகும். வழியை வாய்க்க பண்ணுவாய். நீ என்ன और நீ तुम जो कुछ भी கம் ஆன் கம் ஆன். और जो कुछ भी आप मेडिटेशन करते हो वो सब जो है सफल हो जाएगा, सब कुछ आपको मिल जाएगी। ம். அப்பதான் உன் வழி வாய்க்கும். நீ செய்யறதெல்லாம் வாய்க்கும். तब जाकर तुम जो कुछ भी करते हो सारे काम में आपको सफल मिलेगा। இப்ப அதனாலதான் சங்கீதம் 1ஆம் அதிகாரத்தை படிச்சு பாத்தீங்கன்னா இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடபட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அடுத்தது பாத்தீங்கன்னா அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். எப்ப இது வாய்க்கும்? உன் வழியை வாய்க்க பண்ணுவாயின்னு யோசுவாட்ட சொல்றார் தியானம் பண்ணா. இங்க பாருங்க தாவீது என்ன சொல்றாரு பாருங்க. நீ மெடிடேட் பண்ணீனா இரவும் பகலும் உன்னோட மெடிடேஷன் அவரோட வேர்ட் இருக்கும்னா தாவீது என்ன சொல்றாரு பாருங்க. வாய்க்கும். நீ செய்யறது பூரா வாய்க்கும். यहाँ देखिए, भजन संगीता के पुस्तक में लिखा गया है, धन्य है पुरुष जो रात और दिन ध्यान करता है, क्योंकि वो अपने रीति पर जो फल लाएगा वो कभी उसके पत्ते भी नहीं झड़ेंगे, ऐसा कहता है। அப்ப பாருங்க நீங்க எதையெல்லாம் நீங்க செய்யறதெல்லாம் வாய்க்க பண்ணணும்னா அதுக்கு உங்களோட மெடிடேஷன்ன்றது ரொம்ப 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 முக்கியம். तो आपके जीवन में आप जो कुछ भी करने चाहते हैं, अगर वो सफल होना है तो उसके लिए आपको मेडिटेशन करना बहुत जरूरी है। சோ அப்ப அந்த தியானத்தை எப்படி கொண்டு வர்றது? तो उस अध्ययन को हम कैसे अपने आप में काम में लाए? வசனத்தை படிச்சுட்டே இருக்கிறது தியானம் இல்ல. वचन को लगातार पढ़ना जो है अध्ययन नहीं होता है। வசனத்தை மனப்பாடம் பண்றதும் தியானம் இல்ல. और वचन को याद करना भी अध्ययन नहीं है। நல்லா கவனிக்கணும். நிறைய பேர் இப்படிதான் तो बात पर நினைச்சுக்கிறாங்க. ध्यान दे। இல்ல வசனத்தை तो कई வச்சுக்கிட்டு लोग ऐसे ही समझ लेते हैं। வசனத்தை வச்சுக்கிட்டு கேள்வி கேட்டு அதை எழுதி வைக்கிறதுக்கு பேரும் தியானம் இல்ல. और वचन को लेकर उसे सवाल कर कर लिख कर रखना ये भी अध्ययन नहीं है। தியானங்கிறது இந்த வசனத்தை உங்க जो இமோஷன்ஸ்குள்ள கொண்டு போகணும். உங்க எமோஷனா மாத்தணும். இந்த வேர்டை உங்க இமோஷனா மாத்தணும். यहाँ देखिए, वचन को आपके अंदर ले जाकर उसे भावना के साथ जोड़ना है। அதை உங்க பாவனாவா மாத்தணும். வசனம் உங்க பாவனாவா மாறணும். पहले आपका वो वचन को अंदर ले जाकर वो वचन जो है आपके भावना के रूप में बदलना है। உங்களுடைய உணர்வுகளின் வடிவமாக உங்க உணர்வுகளின் வடிவமாக இந்த வசனம் மாறும். உள்ள போய் எந்த வசனம் இந்த உள்ள போய் அது உங்க உங்க உங்களுடைய உணர்வுகளின் வடிவம் எடுக்குதோ அது உங்க தியானமாயிரும். यहाँ देखिए, जो वचन आपके अंदर जा कर आपके भावना बन जाता है, वो वचन जो है आपको आपके लिए एक मार्ग तैयार कर देगा। சோ எமோஷனோட கலக்கிறது எப்படி? तो हमारे भावना के साथ हम कैसे जुड़ सकते हैं? நீங்க என்ன செய்யணும்? வசனத்தை எடுத்து உங்க இருதயத்துக்குள்ளேயே அதை என்ன செய்யணும்னா பேசிக்கொண்டே இருக்கிற முதல்ல பேச ஆரம்பிக்கணும். அந்த வசனத்தை திரும்ப திரும்ப உங்க மனசுக்குள்ள
அத முதல்ல உள்ள விதைக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து சோயிங். எதை ஒரு விதை வந்து முதல்ல என்ன செய்யப்படணும்னா விதைக்கப்படணும். यहाँ देखिए आप वो उस वचन को कैसे आप भावना में बदल सकते हैं। पहले वचन को जो है आपके अंदर डालिए, बोइए उसको। வசனத்தை விதைக்கணும். ஒரு விதைய விதைக்கணும் பாருங்க. தோண்டி அதை முதல்ல उள்ள வைக்கணும். यहाँ देखिए जैसे कि एक बीज को जो है गड्ढा खोद के बीज को गाड़ते हैं, वैसे आपके वचन उस वचन को ले जाकर आपके अंदर बोना जरूरी है। அதை எப்படி விதைக்கிறது? वो कैसे हम बो सकते हैं? உங்க மனசுக்குள்ள ஒரு வேர்டை எடுத்து முதல்ல அதை உள்ள வச்சு அமைதியா உட்காந்து மனசுக்குள்ளேயே அந்த வேர்டை என்ன செய்யணும்னா ரிப்பீட் பண்ணணும். அந்த வேர்ட் ஆஃப் காட அப்படியே ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கிறது மூலமாக உங்க மனசுக்குள்ள நீங்க அந்த முதல் ஒர்க் தான். ஆழமா தோண்டி உள்ள விதைய என்ன செய்றீங்க வைக்கிறீங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் ஒர்க். यहाँ देखिए पहला काम यह है कि एक वचन को ले जाकर अंदर रखकर बार बार उस वचन को जो दोहराना है, इसी को कहते हैं कि बीज को ले जाकर गड्ढे खोद कर बीज को डालने के समान है। நீங்க அது அமைதியா உட்காந்து இதுக்குன்னு டைம் எடுக்கணும். இதுக்குன்னு எங்கேயாவது தனித்து போய் உட்காரணும். இதுக்குன்னு எங்கேயாவது போகணும். போய் இல்ல வீட்டிலேயே கூட ஒரு இடத்தை இது பண்ணி ஒரு நேரத்தை செட் பண்ணி அந்த வசனத்தை எடுத்து உங்க மனசுக்குள்ள அமைதியா உட்கார்ந்து திரும்ப திரும்ப அதை உங்களுக்குள்ளேயே என்ன பண்ணணும்னா சொல்லிக்கொண்டே இருக்கணும். அதை சாண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் உங்களுக்குள்ள. यहाँ देखिए आप इस वचन को कैसे बोल सकते हैं। आप कहीं सुनसान स्थान पर जा सकते हैं या घर के अंदर कोई भी एक समय को उसके लिए निकाल कर आप बार बार उस वचन को लगातार बोलते रहिए, बोलते रहिए, बोलते रहिए। இப்படி நீங்க செய்யும்போது முதல் வேலை அங்க நடக்கும். என்னன்னா உங்க இருதயத்துக்குள்ள உங்க இருதயமாகிய நிலத்துக்குள்ள முதல்ல வசனம் விதைக்கப்படும். यहाँ देखिए ऐसे करने पर क्या होता है, आपका हृदय के जो भूमि है उस भूमि पर जो है इस बीज को जो बोया जाएगा। விதைச்ச உடனே ரிசல்ட் கிடைச்சிருமா? விதைச்சிட்டீங்க, விதைச்ச உடனே என்ன ஒரு மாற்றமும் வரல. இப்ப கூட என் எமோஷன்ஸ் அப்படித்தானே இருக்கு. அப்படிதான் இருக்கும் ஆரம்பத்துல. यहाँ देखिए जैसे बो देते हैं तुरंत आपको फल नहीं मिलेगा। यहाँ देखिए बोते तुरंत आप ये मत सोचिए मैं बोने के बाद भी मुझे मेरा भावना में कोई बदलावट नहीं आया, ऐसा मत सोचिए। बोते तुरंत वो नहीं मिलेगा, थोड़ा दिन के बाद सारा चीजें बदलता हुआ आप देख सकते हैं। இப்ப அந்த விதைக்கு அடுத்தது என்ன தேவைன்னா தண்ணி தேவை. விதைய வச்சு और अगला जो ये बीज को आपने जो बोया है उसको उस बीज की अगला आवश्यकता क्या है? पानी की आवश्यकता है। बीज केवल बोने से काफी नहीं होता है, पानी भी देना पड़ता है। தண்ணி வந்து நம்ம கொடுக்கிற வேலை. ஆனா பூமியே ஒரு சில வேலைகளை செஞ்சிடும். விதையோட அதிகமான ஒர்க்க பண்றது வந்து பூமி தான், மண்ணு தான். यहाँ देखिए पानी देना हमारा काम है, परंतु यहाँ क्या होता है, ये जो भूमि है, ये जमीन है, ये भूमि वो अपने आप में जो है आप कार्य को करने शुरू कर देता है। पानी देना तो हमारा काम है, परंतु हमसे भी ज्यादा काम जो ये भूमि करता है, यानी कि जमीन जो है बीज को उगने में सहायता ये जमीन ही करता है। இப்ப 90% உங்க ஹார்ட் வேலை செய்யும் உள்ள. ஆனா வெளியில இருந்து தண்ணி கொடுக்க வேண்டியது நம்ம வேலை. வெளியில இருந்து நீங்க செய்ய வேண்டியதையும் செய்யணும். यहाँ देखिए हमारे जो आर्ट है 90% जो है काम तो करता है, परंतु 10% जो काम हमको करना है बाहर से, हमको उस काम को जरूर करना है, तब जाकर वो 90% जो काम जो आर्ट अंदर से करेगा। அத வெளியில இருந்து தண்ணி கொடுக்கிற வேலை தான் இப்ப நீங்க இந்த காலையில வந்து என் பேச்சை கேட்டுட்டு இருக்கிறது ஒண்ணு. இதெல்லாம் வெளியில இருந்து தண்ணி கொடுக்கிறது. यहाँ देखिए बाहर से पानी देने का एक काम कोई जो है सवेरे सवेरे आप जो आकर सुन रहे हो वो एक है, पहला है वो। சோ அடுத்தது நீங்க என்ன செய்யணும்? திரும்பவும் அந்த வசனங்களை மனதுக்குள்ளேயே மறுபடியும் தனிமையில உட்கார்ந்து அதை மறுபடியும் அப்படியே தியானம் பண்ணிக்கிட்டே இருக்க. அதை உள்ளுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டே இருக்கிறது மூலமாக அந்த வேர்டுக்கு நீங்க வாட்டரிங் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க தொடர்ந்து. यहाँ देखिए दूसरा आपको ये करना है कि आप जो है उस वचन को लेकर अकेले में जो है लगातार उसे अंदर ही अंदर दोहराते रहिए। ये पानी देने का काम है। சரி.
பாஸ்டர் இப்படியே பண்ணிக்கிட்டே இருந்தா போதுமா? पास्टर जी केवल ऐसे ही करते रहने से ये काफी है क्या? இதுக்கப்புறம் தான் இன்னும் நெறைய விஷயம் இருக்கு. ஏன்னா உள்ளுக்குள்ள இன்னும் நம்ம இருதயத்துக்குள்ள பெரிய பாறை இருக்கு. சில பேருக்கு உள்ளுக்குள்ள பெரிய பாறை இருக்கு. சில பேருக்கு சுத்தி முள்ளு ஏகப்பட்டது வளர்ந்து கிடக்கு. तो कई लोगों का अंदर जो है बड़ा चट्टान है, कई लोगों का अंदर जो है चारों ओर एक कांटे का रेलिंग है। ரேலிங் இல்ல. சுத்தி அப்படியே அதான் நிலத்திலே விளைஞ்சு கிடக்கு. உள்ளுக்குள்ள. ये या कि कुछ लोगों का अंदर जो झाड़ी पूरा उगा पड़ा हुआ है। இருதயம் வந்து கண்டிஷனே ரொம்ப பயங்கரமா இருக்கு. और हृदय का जो कंडीशन है उसका हाल जो है बहुत बुरा है। இதையெல்லாம் கொஞ்சம் வெட்டி கிட்டி சரி பண்ண வேண்டியது இருக்கு. पहले ये सभी झाड़ी को काट कर उस हृदय को सफाई करना पड़ता है। எப்படி பாஸ்டர் இதெல்லாம் கிளீன் பண்றது? पास्टर जी कैसे हम इस सारे झाड़ियों को काट कर सफाई करें, कैसे कर சும்மா இந்த सकते இந்த हैं? இந்த இந்த தேவையில்லாதவங்க பேசுறதெல்லாம் கேட்கறது கொண்டு போய் காதை வந்து இந்த காது உங்க மூஞ்சில இருக்கணும். இத கொண்டு போய் எவன் வீட்லயோ இல்ல எவன் வாயிலயோ வச்சு ஒட்டிடக்கூடாது உங்க காதை. पहले जो है आपका कान जो है आपके आपके चेहरे के साथ लगा हुआ होना चाहिए। कान को ले जाकर किसी घर में या किसी की बातों में मत लगाइए। ஆமா. நம்ம நம்ம காதை வந்து ஒழுங்கா மெயின்டெயின் பண்ணணும். காது, கண்ணு இதெல்லாம் வந்து கொஞ்சம் சரியா மெயின்டெயின் பண்ணணும். पहले आपका कान, आपका आँख इसे सब जो है सही दिशा पर जो है उसे मेंटेन करना है। ஆமா. தேவையில்லாத விஷயங்கள போய் போய் நோண்டி நோண்டி அவங்க என்னைய பத்தி என்ன சொன்னாங்க? அவங்க என்னைய பத்தி என்ன நெனைக்கிறாங்க? அவங்க ஏன் இப்படி பேசுனாங்க? அவங்க இத பத்தி என்ன சொல்றாங்க? அப்படின்னு சொல்லி வர்றவன் போறவன் வாயெல்லாம் நோண்டிக்கிட்டே இருக்கிறது. என்னைய பத்தி இவங்க என்ன சொன்னாங்க? என்னைய பத்தி அவங்க என்ன சொன்னாங்க? வர்றவன் போறவன் வாய நோண்டுனா, அப்புறம் அவன் என்னத்தையாவது ஒரு குப்பைய கொட்டிட்டு போவான். அப்புறம் அதுவே உங்க மெடிடேஷனா மாறிரும். यहाँ देखिए बेकार में जा कर वो मेरे बारे में क्या कहता है, ये मेरे बारे में क्या कहता है, ये बेकार की बातों को छोड़ दीजिए। अगर वो ये बेकार की बातों में आपके समय लगाने से वो क्या करता है, कुछ कचरे को ले जाकर आपके अंदर डाल के वो चला जाता है। उसी को लगातार उस कचरे को ही आप लगातार मेडिटेशन करना शुरू कर देते हो। அப்புறம் திருப்பி வசனம் வளரணும் வளரணும்னா எப்படி வளரும்? வசனம் வளர வைக்கணும்னா மனதை தேவையற்ற எண்ணங்களுக்கு விலக்கி பாதுகாக்கணும். தேவையில்லாத எண்ணங்கள், தேவையில்லாத மனக்குழப்பங்களுக்கு உங்களை விலக்கி பாதுகாக்கணும். இது ரொம்ப முக்கியம். ध्यान देखिए उसके बाद आप ये बोलते हो पास्टर जी मैं तो आत्मिक जीवन में बढ़ना चाहता हूँ परंतु मैं बढ़ता नहीं। अरे आप पहले बेकार की बातों पर मन लगाना छोड़ दीजिए, बेकार की बातों पर कान लगाने छोड़ दीजिए। तो अगर आप ऐसे बेकार की बातों पर मन और कान लगाएंगे तो आप फिर कैसे वचन में बढ़ेंगे आप? Facebookஅ பார்த்துக்கிட்டே இருந்து அவன் அவன் ஃபாரினுக்கு போனான், இவன் கார் வாங்கிட்டான், அவன் வீடு வாங்கிட்டான், அவன் போட்டோவை பார்த்துருக்கேன் ஐன்னு இழிச்ச மாதிரி அதை பார்த்துட்டு ஐயோ நம்ம இத்தனை வருஷமா இப்படி இருக்கமே அப்படின்னு நினைச்சு மறுபடியும் கவலைக்கும் பயத்துக்கும் மறுபடியும் அதே எமோஷன்ஸ் உங்க லைஃப்ல இருக்கிற அந்த பாஸ்ட் நெகட்டிவ் எமோஷன்ஸ திரும்ப திரும்ப ஃபீட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுக்கே நீங்க ஃபீட் பண்ணி அதை ஸ்ட்ராங் ஆக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களால வேர்ட் மெடிடேஷன் பண்ண முடியாது. சும்மா பேருக்கு ஏதோ பைபிள் வாசிப்பீங்க அவ்வளவுதான். यहाँ देखिए आप फेसबुक को देखकर अरे वो गाड़ी ले लिया, अरे वो घर ले लिया, अरे ये बंगला ले लिया, इसी बात को अगर लगातार चिंतन करते रहेंगे तो आप जो है इस वचन को मनन नहीं कर पाएंगे। आप फिर से उसी बातों पर जो है जो नकारात्मक बातों पर आपके मन को अगर लगा देंगे तो सकारात्मक बात जो इस वचन से जो मिलती है उस पर आपका मन नहीं रहेगा। உங்க ஹார்ட்டால பாசிட்டிவ் மெடிடேஷனை பாசிட்டிவான தேவனுடைய வசனத்தை வச்சு தியானிச்சு அது தேவனுடைய வசனம் கொடுக்கிற அந்த ஒரு உணர்வு, அந்த தேவனுடைய வசனத்திலிருந்து வரக்கூடிய உணர்வு இருக்கு பாத்தீங்களா, பாசிட்டிவ் உணர்வு, ஸ்ட்ரென்த், வல்லமை, பலன், என்ன அந்த அந்த எமோஷன்ஸ் அதால பெறவே முடியாது. ஏன்னா அது எப்பயுமே கவலை பயம்ன்ற இந்த உணர்வுகளுக்குள்ளேயே சிக்கிட்டே இருக்கும். ध्यान देखिए परमेश्वर वचन को लेकर आप अध्ययन करने के बाद जो है आपको जो हिम्मत आती है, आपके अंदर जो भरोसा आता है, आपके अंदर जो सकारात्मक जो बात आती है, ये सब जो आप महसूस नहीं कर पाएंगे आप जब तक
जो पुरानी बातों को लेकर कर मेरे पास ये नहीं है, वो नहीं है, वो ये ले लिया, ये ले लिया, इन बातों को, नकारात्मक बातों को लेकर जब भी आप मनन करते रहेंगे, तो ये सकारात्मक बात जो है आपके मन में काम नहीं करेगी। ஸோ வெளியில இருக்கிற முள்ளெல்லாம் முதல்ல கொஞ்சம் வெட்டி எடுங்க. வெளியில இதெல்லாம் இந்த கண்ணு, காது வெளியில போற இன்ஃபர்மேஷன்ஸ் தான் முள்ளு. இதையெல்லாம் கொஞ்சம் வெட்டி இதெல்லாம் தூக்கி எறிங்க முதல்ல. எவன்லாம் இந்த மாதிரி நெகட்டிவ் இன்ஃபர்மேஷன் கொண்டு வரானோ அவன முதல்ல தூரம் தள்ளுங்க முதல்ல. ஏய் நீ முதல்ல இந்த பக்கம் வராதப்பான்னு சொல்லுங்க. यहाँ देखिए, पहले बाहर में जो ये झाड़ी है, ये सबको बाहर निकालिए, जो आंखों से देखते हैं, कान से सुनते हैं, जो ऐसे जो खबर लेकर आता है, उस व्यक्ति को पहले दूर करिए। अरे भाई, ऐसे खबर लेकर मेरे पास मत आ, तो दूर खड़ा रहे, ऐसे पहले उसको दूर करिए। ம். அடுத்தது உள்ளுக்குள்ள இருக்கிற பாறை. இப்ப மண்ணுக்குள்ளேயே பாறை இருக்கு. அது வேற இயேசு சொல்றாரு. இருதயத்துல 3 கண்டிஷன் சொல்றாருல்ல. यहाँ देखिए, अगला जो है वो आपके आपके मन के अंदर जो चट्टान है उसके बारे में बातें कर रहा है। फिर अगला जो है, उस मिट्टी में भी कंकड़ होती है, उसके बारे में बातें करता है। இது என்னன்னா நம்முடைய கேரக்டர். மாத்திக்கவே முடியாது என்னைய. என்னைய இந்த விஷயத்துல மாத்தவே மாட்டேன் அப்படின்னு உள்ளுக்குள்ள பாறை மாதிரி சில எமோஷன்ஸ் வந்து உங்களுக்குள்ள இருக்கும். ஸோ அதை உடைக்கணும். அதெல்லாம் வந்து கிரெயின் வச்சு தான் உடைக்கணும். சரி, அதை இன்னொரு நாள் பார்ப்போம். இன்னைக்கு டைம் ஆயிடுச்சு. காட் பிளஸ் யூ. यहाँ देखिए, जो अंदर जो चट्टान है, उस चट्टान को जो है पहले तोड़ना है। उस चट्टान को तोड़ने के लिए बड़ा बुलडोजर की जरूरत पड़ेगी। तो आने वाले दिनों में हम देखेंगे उस बड़े चट्टान को कैसे बुलडोजर तो तोड़ना है। ஸோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹேவ் a nice day. God bless you. परमेश्वर सबों को आशीष देवे। आज के शुभ दिन की आप सबों को बधाई हो। प्रेज लॉर्ड पास्टर। Praise the Lord. जेएमसी के पास्टर जी। जय मसीह की बेटी, जय मसीह. Praise the Lord, Pastor. Praise the Lord. Praise Lord, Pastor. प्रेज लॉर्ड पास्टर। Praise the Lord. பாஸ்டர் ஸ்தோத்திரம் பாஸ்டர். சோத்திரம் பிரதர், நல்லா இருக்கீங்களா? கர்த்தர் கிருபையில வாழ்க்கோம் பாஸ்டர். சூப்பர். பாருங்க பாஸ்டர். வாய்ஸே நல்ல கிளியரா இருக்கு. Praise the Lord, Pastor. Praise the Lord. Praise the Pastor. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord.